உதகை அருகே கல்லட்டி வனப்பகுதியில் தாயை பிரிந்து தவித்து வந்த புலிக்குட்டையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, புலிக்குட்டி பிடிப்பட்டது எப்படி? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. உதகை அருகே கல்லட்டி பகுதி உள்ளது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சோலாடா கிராமத்தில் தான் இந்த இரண்டு புலிக்கட்டிகளும் தற்போது தாயை பிரிந்த நிலையில் தவித்து வந்திருக்கின்றன. நேற்று முன்தினம் காலை அங்க இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலத்தில் இருந்த அதாவது கூடாரத்தின் அருகே பொதுமக்கள் சென்ற போது இரண்டு புலிக்குட்டிகள் தாயை பிரிந்த நிலையில் தவித்து வந்ததை பார்த்துள்ளனர். உடனடியாக உதகை வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அங்கு சென்ற வனத்துறையினர் அந்த இரண்டு குட்டிகளும் தாயின்றி தவித்து வருவதை பார்த்து உறுதி செய்தனர். அதனையடுத்து தாய் வேட்டையாட சென்ற இடத்திலிருந்து மீண்டும் அந்த பகுதிக்கு வரவில்லையா, இல்லை தாய் உயிரோடு இருக்கிறதா அல்ல இல்லையா என்பதை கண்காணிப்பதற்காக கேமராக்களை பொருத்தி அதாவது வனத்துறை ஊழியர்கள் அங்கு முழுவதும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் இரண்டு புலிக்குட்டிகளில் ஒன்று சோர்வுடன் இருந்த நிலையில் அதனை பத்திரமாக பிடித்து தற்போது கூண்டில் வைத்து அதனை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. மற்றொரு புலிக்குட்டி இவர்களுடைய வனத்துறையினர் சென்ற போது அச்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதிக்குள் சென்றதனால் அந்த புலிக்குட்டியை தேடும் பணியானது தற்போது தீவிரமாக முடக்கி விடப்பட்டுள்ளது. தற்போது பிடிப்பட்டுள்ள அந்த புலிக்குட்டிக்கு பிறந்த 5 மாதங்கள் இருக்கும் என்றும் பெண் புலிக்குட்டி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது குறித்த தகவலானது தற்போது வனத்துறையினர் வெளியிட்டுள்ள நிலையில் மற்றொரு பெண் அந்த புலிக்குட்டியை பிடிப்பதற்கான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தீவிரமாக கண்காணிப்பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். Ladies and gentlemen, welcome to Solio